நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அதிலிருந்து நாம் கடந்த நேற்றைய தினத்திலே வாக்குத்தத்தமாய் அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோமா? இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கிற நோக்கமே தேவனோடு மனிதன் இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த மனுஷன் உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனுஷனுக்காக தேவன் கொடுத்தார். ஆனால் மனிதனை தேவன் உண்டாக்கின நோக்கம் யாருக்காக? தேவனோடு இருப்பதற்காக உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகத்திலேயே நமக்கு இந்த நம்ம தேடி போனால் கிடைக்காத ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம் என்றால் நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்பது. அல்லேலூயா. நாம் தேவனோடு இருப்பதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மளோட கூட இருந்தால் போதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் என் தேவனாலே ஒரு மதிலை. ஆமாம், ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க. நம்ம 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் முதல் வாசிங்க. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை 18லேருந்தே வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பெரிய ஆசை என்னன்னா அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பிறந்த நாள்லேருந்து நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள், நன்மைகள், தீமைகள், பல காரியங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவைகளின் நடுவில் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் பலர் இருந்திருப்பார்கள். உபத்திரவமாக இருந்தவர்கள் பலர் இருந்திருப்பார்கள். சில நேரத்தில் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு கூட இவங்க உதவியாக இருப்பாங்கன்னு சிலரை நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. ஆனால் அநேகர் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாமல் போயிருக்கோம்? அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாமல் போய்விடுகிறது. இருக்க முடியாமல் மனிதர்கள் மாறுகிறவர்கள். ஆனால் தேவன் ஒருவர் தான் மாறாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிளில் வசனம் சொல்லுது, தேவன் நேற்றும் இன்றும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். இந்த உலகத்திலேயே நிரந்தரமாய் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் மனிதனை தன்னோடு இருக்க உண்டாக்கினார். ஆனால் மனிதன் என்றைக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்தானோ அப்போ தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டான்? மனுஷன் பிரிக்கப்பட்டு போனான். அப்போது ஏதேன் தோட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் செய்த தவறு அவனை தேவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு? பிரிச்சிருச்சு. பிரித்த உடனே ஆண்டவர் பாருங்க அவனை அப்படியே விட்டுறல. அவனை உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோடு இணைந்து கொள்வதற்கான ஒரு வழியை உண்டாக்குறார். உடனே அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தம் அங்கே சிந்தப்படுது. அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு என்ன தோல் ஆடையை கொடுக்குறாரு. அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு தோல் ஆடை. பார்த்தீங்கன்னா அங்கே அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். தன்னோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இந்த உலகத்திலே வந்தபொழுது அவர்களுக்கு பிறந்த முதல் பிள்ளைகளுடைய பெயர்கள் என்ன? காயின், ஆபேல். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? ஆண்டவருக்கு பலி செலுத்த வராங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? பலி செலுத்தி ஆராதனை செய்திருக்கிறார்கள்.
அதனால தான் இப்போ அவங்க பிள்ளைகள் வந்து ஆராதனை செய்ய வராங்க. அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளணும், ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த பிரிவினையை ஆண்டவர் சரிபடுத்தி தான் அனுப்புகிறார் வெளியே. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நல்ல ஒன்றை கவனிங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனைகளோடு கூட உங்களோடு கூட இருந்த அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் யோவானில் அவர் சொல்லும்போது, உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்றதில்லை, உங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்றை நல்ல விலைக்கு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நெருக்கங்களையும் சந்திக்கிறீர்கள் என்பதை அல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிற அவர் மகா பெரியவர். அவர் உங்களுக்காக எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் வந்து நீங்களும் நானும் நினைக்க முடியாத காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நல்ல விளைக்காங்க, அவரோட நம்ம இருக்கணும், அவர் நம்மோட இருக்கணும். அந்த ஒன்று நடந்துட்டால் போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு நம்ம நல்ல ஒன்றை விளங்கி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளின் அடிப்படையில் நாம் வாழக்கூடாது. நம்முடைய தேவைகளின் அடிப்படையில் நாம் வாழக்கூடாது. நம்முடைய சரீர பலவீனங்கள் போராட்டங்களை சார்ந்து வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்தும் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தையும் அன்பையும் புரிந்து கொண்டும் அவரோடு ஐக்கியப்படுவதற்கான நிலையை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி கொள்வதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ பழகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் எல்லாம் இருந்து தேவன் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜீரோ தான், ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், அறிவு படைத்தவர்கள், ஞானிகள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நடுவில் அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளாத தேவன் பேதைகளாகிய ஞானமில்லாத பலவீனர்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறோன்றதுனால ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. உங்கள் மேலே என் மேலே அவர் வைத்த இரக்கம், அவர் வைத்த கிருபை, அதுதான் உங்களை என்னை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஒன்றை விளங்கிக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்து கொண்டதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் இருக்கிற வரையில் உங்களை எந்த தீமைகளும் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவைகள் உங்கள் வாழ்க்கையை அழிக்க முடியாது. கர்த்தர் இருக்கிற வரையிலும் நீங்களும் இருப்பீர்கள். கர்த்தர் இருக்கிற வரையில் இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைவுபட விட மாட்டாருங்க. குறைவு வரலாம், ஆனால் குறைவுபட விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம்பா. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவர் அதற்கு பின்பாய் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் கொலைகாரனாய் மாறிவிடுகிறான். ஆபேல் கொலை செய்யப்படுகிறான். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சேத்தை தெரிந்து கொள்கிறார். அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். தொடர்ந்து அதில் 7ஆம் சந்ததியாக இருந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவரால் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லைனா மரித்து அவரை சந்திப்போம். ஆமென். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். நம்ம எல்லாருக்கும் மேலேயும் 2 கல் இருக்குது. என்ன இருக்குது? 2 பாறாங்கல் இருக்குது. அது எப்போ விழுன்னு தெரியாது. ஆனால் 2க்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஒன்று நம்முடைய மரண நேரமாக இருக்கலாம், ஒன்று அவருடைய வருகையாக இருக்கலாம். எது எப்போ முந்திக்கும்னு நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் எது வந்தாலும் நம்ம கர்த்தரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசுவை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து அதுக்கு பின்னாடி அவருடைய சந்ததியில் வந்த நோவாவை தெரிந்து கொள்கிறார். நோவாவை தெரிந்து கொண்டு என்ன செஞ்சார்? பூமியை அழித்தார். பூமி அழிக்கப்பட்டது. பூமியில் அவன் குடும்பம் மட்டும், நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தில் இருந்த அவர்கள் 7-8 பேர் காக்கப்பட்டார்கள். அவங்க 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். மற்ற மிருக ஜீவன்களும் காக்கப்பட்டது. அதுக்கு பின்பு உலகத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். மறுபடி உலகத்தில் ஜெனரேஷன் வருகிறது. அதில் வந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் மூலமாக அடுத்த யாரை பிரித்தெடுத்தார்? ஈசாக்கை பிரித்தெடுக்கிறார். ஈசாக்கு மூலமாக யாக்கோபு, யாக்கோபின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எதை தெரிந்து கொள்கிறார்? இஸ்ரவேலை தெரிந்து கொள்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு
தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கண்ணோக்கினார் அவர்களை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை எல்லாரும் எப்பவும் பார்த்துட்டு இருக்க முடியாது, யாரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கு சில இடங்கள்லாம் கேமரா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கேமராவை மறைக்கிறதுக்கு இப்போ திருடங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேஸ் கட்டே மாற்றிடுறான். அவன் மாஸ்க் வச்சுருக்கிறான், ஃபேஸே மாற்றிடலாம். ஃபேஸே மாற்றிட்டு திருட போனான்னா இங்கே கேமராவில் பார்த்தா வேறு முகம் தான் தெரியும். திருடன் தப்பிச்சிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் எல்லாரும் மேலே இருக்குதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கண்ணோக்கினார், கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். நீங்களும் நானும் கர்த்தரால் நினைத்தருளப்பட்டதுனால இன்றைக்கு சபையில் இருக்கிறோம். எத்தனை பேர் மரித்து போயிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கூட பிறந்தவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இல்லை? உங்கள் கூட படித்தவர்கள் எத்தனை பேர் இல்லை? எத்தனை பேர் உங்கள் கூட வேலை பார்த்தவர்கள் இன்றைக்கி இல்லை? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அது அவர் நம்மை நினைத்தருளினதுனால மட்டும்தான். நீங்கள் ஒன்று விளங்கிக்காங்க, நம்ம பலத்தினால வாழலை, நம்முடைய ஞானத்தினால வாழலை, நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தினால நம்ம வாழலை. கர்த்தர் கண்கள் நம்ம மேல் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்தருளி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் நினைவில் வச்சிருக்கிறாருங்க. உங்களை எத்தனையோ பேர் மறந்துருக்கலாம், உங்களை கவனிக்காமல் கூட சிலர் போகலாம். சிலர் பாருங்கள், உங்களை பார்த்தும் என்ன செய்வாங்க, பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். சே, நம்ம கூட பழகுனாங்களே, நல்லா பேசுவாங்களே, பழகுவாங்களே, இன்றைக்கி நம்மளை பார்த்தா என்ன செய்கிறாங்க, பார்க்காத மாதிரி போயிடுறாங்களே அப்படின்னு நம்ம மனசு சங்கடப்படும். கவலைப்படவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர் உங்களை பார்க்காம போகிறாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். பார்த்தாங்கன்னா ஏதோ பிரச்சனை. அல்லேலூயா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்க்காம போகிறதுக்காக தோத்துற ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம பெருமான் செய்யா பாட்டு பாடினார். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, யார் உங்களை கைவிட்டு இருந்தாலும் கைவிடாத கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சிலர் அப்படியே பரிதாபமாக இருக்குது. என்னென்னா என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நமக்கு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் ஓடக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் சிலர் அப்படின்னு இருக்கலாம். ஒன்றை விளைவிக்காங்க, மாறாத கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலையே படக்கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கினார், நினைத்தருளினார். இவர்கள் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்வோனால் அவருடைய சேனையில் உள்ள வீரர்களால் அவர்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் அவர்கள் சிதைக்கப்படுகிற நிலைமையாய் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை கூட அப்படி தான் இருக்குது. இந்தியாவுடைய நிலைமை கூட அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஏழை எளிய ஜனங்களை இன்றைக்கி கடந்த நாளில் நீங்கள் செய்தி கேள்விப்பட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. டெல்லியில் குளிரில் 450 பேர் செத்து போயிட்டாங்களாம். குளிரில், இந்த குளிர் தாங்க முடியாமல் 450 பேர் செத்து போயிட்டாங்களாம். எல்லாம் மீடியாவில் வர்றது கிடையாது, நிறைய செய்திகள் வர்றது கிடையாது. மிகுந்த வேதனையோடு நான் சொல்கிறேன், சபையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் இதை குறித்து கரிசனை நமக்கு வேணும். தேசத்தை குறித்த கரிசனை நமக்கு வேணும். தேசத்தில் கடந்த நாளில் பாருங்கள், அங்கே கும்பாபிஷேகம்னு சொல்லி நிறைய கும்பமேளான்னு சொல்லி கூப்பிடி 14 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்வாங்களாம். ஆனால் அங்கே பாருங்கள், போன இடத்துல எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. திருப்பதியில் கடந்த நாளில் வாசல் திறந்த உடனே போய் பார்த்தோன்னு கணவன் மனைவியாக போய் க்ளோஸ். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நம்முடைய தேச ஜனங்கள் பக்தியுள்ள மக்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இரட்சகர் இயேசு வெளிப்பட்டது தெரியாமல் இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கையை பலவித நம்பிக்கைகளை உண்டு அவர்களை பிசாசினுடைய கிரியைகளினாலே அழித்து கொண்டிருக்கிறார்.
பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாரே. அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே பயன்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலையப்படாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்களேன், சொல்லுங்கள், கொஞ்சம் விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்மளுக்கு நம்ம மேலேயும் நம்பிக்கை கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்களே இருக்கியா சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே நல்லா விளைக்காங்க. நம்மால் ஒன்றும் நடக்காது. செய்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறார், நான் செய்வேன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு துரும்ப அசைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஒரு எறும்பு வந்து காலில் கடிச்சுன்னா அந்த எறும்பை கூட கவனிக்க முடியாது. கடித்த பிறகு தான் தெரியும். கர்த்தர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். இப்போ நீங்கள் நல்ல கவனிக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அங்கே இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் எப்படி அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே எத்தனை வாதைகளை அனுப்பினார்? சத்தமாக சொல்லுங்கள். எத்தனை வாதைகள்? 10, 11, 12? கரெக்டாக 10 தானா? எக்ஸ்ட்ரா எதுவும் உண்டா? இல்லை, 10 தான். 10 வாதைகளை அனுப்பினார். 10 வாதைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திச்சா? ஏற்படுத்தலை. நீங்களும் நானும் ஒரு மோசையை போல் அந்த உலகத்தில் கர்த்தருடைய கிரியை வெளிப்படுத்துவதுக்கு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அதை விளங்கிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசே ஆண்டவர் எப்படி சந்தித்தார்? நீங்கள் அதை வச்சுக்கிற மாசிங்க. நான் டக்குன்னு ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திரா 3ஆம் அதிகாரம், அங்கே பாருங்க, 2-3 வசனத்தை வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலையில் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறதற்கு என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை காண்பேன் என்றான். இந்த முட்செடி அக்கினி எரிந்து வெந்து போகாமல் இருப்பது என்ன என்று அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி மோசே என்ன செஞ்சாராம்? அந்த முட்செடிக்கு பக்கத்தில் போறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். மோசே 40 வருஷம் எங்கே இருந்தார்? எகிப்தில் இருந்தார். எகிப்தில் அரண்மனையில் இருந்தார் 40 ஆண்டுகள். அடுத்த 40 ஆண்டுகள் எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி ஆடுகளை 40 ஆண்டுகள் மேய்த்து கொண்டிருந்த போது தான் இந்த காட்சியை மலையில் பார்க்குறார். அங்கே அக்கினி ஒரு முட்செடியில் என்ன செய்யுது? எரியுது, பற்றி எரியுது. ஆனால் அந்த முட்செடி என்ன செய்யலை? வெந்து போகலை. இதை பார்த்த உடனே அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த அற்புத காட்சியை பார்க்கறதுக்காக யார் கிட்ட போனது? மோசே கிட்ட போனார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படி எகிப்தில் உள்ள ஜனங்கள் மேலே எத்தனை வாதைகள் வந்தது? 10 வாதைகள் வந்தது. இந்த 10 வாதைகள் வரும்போதும் அந்த அற்புத அந்த செயல்களை இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தாங்க. ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒரு சேதமும் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அலையா சொல்லுவோமா? எப்படி முட்செடியில் அக்கினி எரியும் போது அந்த முட்செடி என்ன செய்யல? ஒரு பாதிப்பு அடையாமல் அப்படியே இருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாலும் எகிப்தில் வாதைகள் வந்தபோதும் அவர்கள் மேலே ஒரு தீங்கு ஏற்படாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் கர்த்தர் பாதுகாத்ததுனால மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறோம். நான் சொல்ல முடியும், இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பாதுகாக்காமல் ஒருவேளை ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம எத்தனையோ பேர் மரித்து போயிருப்போம். நான் போன வாரத்தில் சொன்னது போல் கடந்த நாளில் அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், அமெரிக்காவில் நடந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், அதை சொல்லும்போது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. ஒரு 3 செகண்டு முன்ன பின்ன ஆயிருந்தால் கூட அந்த விபத்து நடந்திருக்காது. 3 செகண்டுங்க. அந்த செகண்டில் வந்து அப்படி டப்புன்னு 2 மோதி எல்லாம் வெடித்து அத்தனை பேரும் செத்து போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் தான், ஒரு சில அப்படி ஃப்ராக்சர் டைமில் எல்லாமே முடிஞ்சு போகுது. ஆனால் எத்தனை, அதனால தான் வசனம் சொல்லி, இவை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த கிருபை இரக்கங்களினால் நான் உன்னை அப்படின்னு அவர் நம்மளை சேர்த்து கொண்டதுனால தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென்.
அதனால் நீங்கள் விளங்கி கொள்ளணும், ஒரு நாள் உங்கள் சுய பலத்தை சார்ந்து கொள்ளவே கூடாது. உங்களுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, பலம் இல்லை, என் வாழ்க்கையில் உதவி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுன்னா, உங்களை எனக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த நிலையிலும் யாரும் எனக்கு இருந்த மாதிரி இல்லை, அதனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். கர்த்தர் உங்களை சேதமில்லாமல் பாதுகாப்பது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்தபோது அந்த அற்புத காட்சியை பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் சேதமில்லாமல் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ நீங்கள் நல்லா விளங்கிக்கணும், இதை நல்லா விளங்கிக்கணும். அவங்க அந்த 10 வாதைகள் வந்த பின்னாடி ஆண்டவர் கடைசியாக அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். இங்கே மோசைக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். இவன் அந்த அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு வந்த உடனே ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறார். நம்ம அடுத்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தை வச்சுக்கிற வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த பூமி என்றார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட அற்புதத்துக்காக வந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கை அற்புதத்தை நம்பி ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேகிட்ட தனி தொடர்பை உண்டாக்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு தனி தொடர்பு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அன்றைக்கு தேவாலயத்தில் இருந்த சாமுவேல் தேவனை அறியாமல் இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ சாமுவேலுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு என்ன செய்யலை, அது பழக்கம் இல்லை. எப்போவுமே ஏலி தான் கூடுவார். அதனால் ஏலிகிட்ட போய், தகப்பனே என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஏலிக்கிட்ட போய் நிற்கிறான். ஏலி 2-3 வாட்டி போய் படுப்பான், நான் கூப்பிடலப்பா, ஏதோ என் பிள்ளை ஏதோ பிரமையில் வந்திருப்பான் தூக்கத்தில் அப்படின்னு போய் படுன்ட்டார். 4வது வாட்டி அவருக்கு தெரிஞ்சிச்சு, இது கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு. அல்லேலூயா. உடனே அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீ கர்த்தாவே சொல்லு, அடியேன் அப்படி சொல்லு அப்படின்றார். உடனே அவன் கர்த்தருடைய குரலை கேட்கிற ஒரு மனிதனாய் மாறினான். நீங்கள் நல்ல விலைக்கு சாதாரண சாமுவேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றினார். நீங்கள் இன்றைக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உங்களை உலகத்தில் உள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிற இடத்துல அவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நீ நிற்கிற இடம், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் எத்தனையோ அற்புதங்களை பெற்ற இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணிக்காமலே இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும், சபைக்கு நம்ம வந்தது நல்லது, ஆனால் சபையில் வந்திருக்கிற நம்ம தேவனுக்கேற்ற பரிசுத்தம் இல்லாமல், வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அப்போ நீங்கள் நல்லா விளைக்காங்க, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு உங்களை என்னை விட்டுக் கொடுக்கும். ஆண்டவரை பார்க்க வந்துட்டான் மோசே, ஆனால் காலில் பாதரட்சை, ஆண்டவர் சொல்ல பாதரட்சை கழட்டி போட, நீ இருக்கிற இடம், நீங்களும் நானும் ஐக்கியப்படுகிற அந்த கல்வாரி சிலுவையின் அன்பு நமக்கு வசனம் சொல்லுகிறது. 3:16 யோவான் 3:16 நமக்கு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய்னா எவ்வளவாய்? அளவே இல்லை, உயிரையே கொடுத்தாருங்க. அல்லேலூயா. அதனால தான் ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இப்படி சொல்றார், அவரே உங்களுக்கு கொடுத்தவர் மற்ற அனைத்தையும். எப்படி? பக்கத்தில் கையை எப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக உயிரே கொடுத்தவருங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் தருவார். சொல்லுங்க, உயிரே கொடுத்தவர் உங்களுக்காக உரிமையானதெல்லாம் தராமல் இருப்பாரா? நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார், உங்கள் பொருளாதார நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார், குடும்பத்தில் இருக்கிற குழப்ப நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுவார், எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அப்போ நீங்கள் நல்லா விளைக்கணும், ஆண்டோடைய பரிசுத்தத்திற்கு கல்வாரி இரத்தத்தினால கழுவப்பட உங்களை என்னை விட்டு கொடுக்கணும். அதனால தான் 1 பேதுரு நிருபத்தில் அதை அவர் சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 15.
என்ன பயம் இருக்கணும்னா நான் பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்குள்ள என்ன பயம் இருக்கணும்? பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. அந்த இது இருக்கணும். ஏன்னா என் ஆண்டவர் யாரு? இந்த உலகத்தில் எல்லாரும் தெய்வங்களை பல விதங்களில் தேடுறாங்கங்க. எந்த தெய்வமும் நான் பரிசுத்தர்னு சொன்னதே இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்தில் பரிசுத்தராய் வாழ்ந்தார், பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி அவர் பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் குடும்பம் நடத்துறது போல நம்ம குடும்பத்தை நடத்த முடியும், ஆனால் அப்படி நடத்தக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம குடும்பத்தை நடத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் பேசுகிற மாதிரி நம்ம பிள்ளைகளை திட்ட முடியும், பேச முடியும். அதை நம்ம பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்க நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி வளர்ப்பதில் கவனம் செலுத்தணும். நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட நடந்து கொள்கிற விதம், மனைவி கணவனிடத்தில் நடந்து கொள்கிற விதம், கணவன் மனைவி இடத்துல நடந்து கொள்கிற விதம், அதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்துல நம்மளை அர்ப்பணிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற அந்த உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நீங்களும் நானும் ஏற்படுத்தி கொண்டது அல்ல, தேவன் ஏற்படுத்தினது. ஆகையினால் அந்த உறவை நீங்கள் மதிக்கும் போது தேவனை மதிக்கிறீர்கள். தேவனுக்கு பரிசுத்த ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் வாழ்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாதுங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவர் அடிக்கப்படாத இடம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. உச்சம் தலையில் முள்ளால் அடிக்கப்பட்டது, சரீரமெல்லாம் சாட்டையால் பித்து எடுக்கப்பட்டது, அவர் முகமெல்லாம் அகோரமாய் மாறியது, இரத்தம் வடிந்து வடிந்து, அவர் சரீரம் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டது, இரத்தம் சிந்த சிந்த தன் உயிரை பல மணி நேரங்கள் அந்த சிலுவையில் தொங்கி உயிரை கொடுத்தார். அதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நான் இந்த உலகத்தில் அசுத்தப்படுத்தப்பட்டவர்களாய் பாவத்தினால் அவரிடத்தில் வர முடியாமல் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இயேசு அவ்வளவு பாடுகளையும் சிலுவையில் தாங்கி கொண்டார். ஏன்? தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவர் துக்கம் நிறைந்தவரானார். அவர் நமக்காக அலங்கோலமானார். இந்த காலைவேளையில் இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி சில பாவங்கள் உன் வாழ்க்கையில் வரும். மனிதர்கள் வருவார்கள், சில சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அவைகளின் நடுவில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், எனக்காக பாடுபட்ட இயேசு, எனக்காய் சிந்தின ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. நான் என்னை அசுத்தப்படுத்த விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதைத்தான் யோசிப்பு சொன்னா, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வேணுங்க. அந்த வைராக்கியம் வேணும். கிறிஸ்து இயேசுவுடைய அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், எப்படியாயினும் அவருடைய பாடுகளுக்குள்ளாகி நான் இந்த சரீரத்திலே வாழுகிற நாட்களிலே அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவனாகி அவர் வரும்போது அவரோடு கூட நான் இருக்கும்படி என்னை தகுதிப்படுத்த இந்த சரீரத்தில் நான் பரிசுத்தமாக்கப்பட என் ஆண்டவருக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிறான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் விலையேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு கழுவ அவர் நமக்காய் சிந்தின அந்த ரத்தத்தை நீங்கள் வீணடிச்சிடக்கூடாது. அந்த ரத்தத்துக்குள்ள உங்களை பரிசுத்தமாக்கப்பட அனுதினமும் அர்ப்பணிக்கணும். ஆமென்.